Hi friends, 7th term 2 prose 2 the last stone carver. இதில் வந்து 3 கேரக்டர்ஸ் வருவாங்க. இந்த வயசான தாத்தா, இவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சலீம்ன்ற ஒரு பையன், அங்கே வேலை செய்கிற பையன். ஓகேவா, அந்த பையன் தான் அங்கே நிற்கிறது. இப்போது அந்த யங் மேன் அந்த பேக் மாட்டிகிட்டு இருக்கான்ல, அவன் வந்து பேசுகிறான். த யங் மேன் ஃப்ளங் த ஹேமர் அண்ட் சிசல். அவன் கையில் இருக்க சுத்தியும் உளின்றது வந்து சிலையை வடிவமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதையும் வந்து தூக்கி கிரவுண்டில் போட்டுட்டு அந்த மாதிரி சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன கொடுத்துச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். உடனே அப்படியே கையை வெறிச்சிட்டு பேசுகிறான். இஸ் ஸ்ப்ரெட் அவுட் இஸ் ஆர்ம்ஸ் அண்ட் கிளான்ஸ் இன்டிஃப்ரெண்ட்லி அட் த ஸ்மால் கன்ஜஸ்டட் ஒர்க் ரூம். அந்த ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்க ரூம், கன்ஜஸ்டட்னா ஓவர் க்ரௌடட், அந்த ரூம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. அந்த ஒயிட் வாஷ்டு வால்ஸ் கூட திரும்பி நம்மளால் வந்து ஒயிட் வாஷ் பண்ண முடியல. அது வந்து பல மான்சூனாக அப்படியே தான் இருக்குது. பல மழைக்காலம் தாண்டியும் அதை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியல. விண்டோக்கு ஒரு கர்டைன் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் திஸ் இஸ் ஆல் வி ஹேவ், நத்திங் அப்படின்ட்டு. இவ்வளோ வருஷமாக நம்ம தொழில் செய்கிறோம், இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்மளால் மாற்ற முடிஞ்சிச்சா? இல்லவே இல்லை. அதனால் இந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பைசா கூட லாபம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பேண்ட்டு பார்க்குறாரு அவரை, நம்ம பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. வயசானதுனால அவரோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்குது. ட்ரெம்பிள்டு, his voice trembled. It didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் ஜென்டிலாக காமாக சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து மணி மட்டும் மேட்ரு இல்லை, அதுக்கு தாண்டி எவ்வளவோ இருக்குது. இது வந்து நம்ம கடவுளுக்கு வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து வருஷம் மீன்ஸ் அவங்களோட அப்பா செஞ்சுருக்காரு, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா செஞ்சுருக்காரு, அந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கிறது. அதனால சொல்கிறாங்க. ஃபாதர், உடனே இந்த பையன் பேசுகிறான். த யங் மேன் கிரண்டட் இம்பேஷன்ட்லி. இதையே எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையோடு பேசுகிறான். டைம்லாம் மாறிடுச்சு, இன்னும் இந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸ்டோன் காவர்ஸோட ஒர்க்கும் மாறிடுச்சு, நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க. இந்த கோயிலுக்கு சிலை செய்கிறதுனால நம்மளால் இதை வச்சு நம்மளால் வாழ முடியாது. மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் இன்னும் கோவில் சிலையை வந்து செதுக்கிட்டு இருக்கீங்க. கமான் ஃபாதர், வேக்கப், இனிமையாச்சும் முழிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையன் சொல்கிறான். இந்த பிக்சர் பார்த்தா தெரியுதுல, சலீம்ன்ற அந்த வேலை செய்கிற பையன் டீ எடுத்துகிட்டு வரான். இங்கே இந்த 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அவர் சிலை வடிவமைச்சிக்கிட்டே, கோயில் சிலை தான் அது, விஷ்ணு சிலைன்னு நினைக்கிறேன், சிலையை வடிவமைச்சிக்கிட்டே பையன் பேசுகிறது கேட்டுட்ருக்கார். இந்த சினாரியோ தான் நடந்துகிட்ருக்கு இப்போது. The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father and he learned from his father. We have kept this tradition for hundreds of years and I hope you would continue our work. அவர் வந்து கொஞ்சம் இதுக்கு இன்னும் ரொம்ப திமிராக பேசுகிறானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இவனுக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறார். இல்லை மகனே, கொஞ்சம் இதை கேளு. இது வந்து இந்த கலையை வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுனேன். அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. இது வந்து இந்த தொழிலை 100 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன் வந்து சொல்லி முடிக்கிறாரு. உடனே அதுக்கு பையன் சொல்கிறான், நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். அவன் பிடிவாதமாக, இல்லை முடியவே முடியாது. ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ் ஃபார் த கமிட்டி ஆஃப் த டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ எம் லீவிங் ஃபாதர் அப்படின்றான். எல்லா கதையும் கேட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் இன்னும் வந்து இந்த ரொம்ப பிட்டன்ஸ்னால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் மணி, அதுக்காக நான் வந்து கோயிலுக்கு வந்து நான் வந்து சிலை செய்ய மாட்டேன். ஸ்ரீநகரில் இருக்கிற இந்த எல்லா கோயில்களுக்கும், அதாவது கமிட்டி ஆஃப் த டெம்பிள் இன் ஸ்ரீநகருக்கு நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். நான் வந்து இப்போவே கிளம்புறேன் ஆக்ராக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உடனே த யங் மேன் மூவ்ட் ஆங்க்ரிலி அவுட் ஆஃப் த ரூம், லீவிங் இஸ் ஓல்டு ஃபாதர் க்ரௌச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் half finished marble statue. அந்த அவர் வந்து இந்த மாதிரி கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. அவங்க அப்பா வந்து க்ரௌச்சிங்னா அதை உட்காந்துருக்காருல, அவர் ஒரு மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு அந்த சிலையை வந்து வடிவமைச்சிட்ருக்காங்க அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் இன்னும் ஃபுல்லாக கூட முடிக்கல. அவர் கூட ஹெல்ப் பண்ணாமல் இந்த மாதிரி திமிராக பேசிட்டு பையன் கிளம்பிடுறான்.
அதான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சு அவன் வந்து போயிடுறான். ஹி ட்ராப்ட் his hands into his laps and closed his eyes. அவருக்கு வந்து ஒரு ஒரு கை உடஞ்ச மாதிரி தானே இருக்கும். திடீர்னு இவ்வளோ நாள் இருந்த பையன் வந்து இப்போ போகிறானே. ஸோ அதனால் அவர் வந்து சிம்பிளாக அந்த கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த உளியும் சுற்றிலும் பக்கத்தில் வச்சுட்டு அவர் கை லேப்ஸ் கிட்ட வச்சுட்டு கண்ணை மூடிக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு. he began to pray and didn't even hear the assistant goodbye. அதான் அவர் வந்து ஒரு மாதிரி வேண்டாம் இருப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு போகிறார்ல, அதை கூட அவர் வந்து மைண்ட் பண்ணல. அவர் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. his son called out from the door. அவர் வெளியே போயிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஒரு கண்ணை மூடிட்டு அமைதியாகிடுறாரு. அந்த டைமில் வந்து சலீம் வரான். இதோ இந்த பையன் வரான், அந்த கிழிஞ்ச துணி போட்டு ஒரு சின்ன பையன் வரான்ல அவன் வரான். மாஸ்டர் ஜீன் கூப்பிட்றான். த சர்வன்ட் பாய் என்டரிங் த ஒர்க் ஷாப் பேர் ஃபூட்டட். அவன் காலில் செருப்பு கூட இல்லாமல் வரான். ஹி ஹெல்ட் அவுட் அ கிளாஸ் ஆஃப் ஸ்டீமிங் டீ இன் இஸ் ஹேண்ட். டீ எடுத்து கொடுக்குறாரு மாஸ்டருக்கு. மாஸ்டர் ஜி ஆஸ்க்ட் ஒன்ஸ் மோர். இஸ் வாய்ஸ் ஃபில்டு வித் கன்சர்ன். ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அவர் பையன் வந்து கோவமாக வெளியே போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்சர்னாக ஒரு கேரிங்காக ஒரு பாசமாக வந்து சொல்கிறாரு. மாஸ்டர் ஜீன் கூப்பிட்றாரு. த ஓல்ட் மேன் லுக்ட் அப். அப்புறம் அப்படியே பார்க்குறாரு அந்த பையனை சலீமை. இஸ் ஃபேஸ் வாஷ் ஆஷன்னா ஒரு மாதிரி பயத்துலேயும் ஒரு மாதிரி பயமாயிடுது. ஏன்னா போயிடுறாருல அவங்க பையன் போயிடுறாரு. இனிமேல் இந்த தொழில் யார் பண்ணுறது லாஸ்ட் வரைக்கும்ன்ற ஒரு பயத்தில் அப்படியே பாவமாக பார்க்குறாரு. இஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன்னா பேல் வித் ஃபியர். ஆஷனோட மீனிங்கு ஹி லுக்டு டயர்ட். ஆல்ரெடி அவனுக்கு வயசாகிடுச்சு, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஹி கால் த பாய் டு கம் க்ளோசர் அண்ட் மோஷன் ஹிம் டு சிட் டவுன். உடனே பார்த்துட்டு அந்த மாஸ்டர் ஜீன் கூப்பிட்ற பையனை சலீமை வந்து கூப்பிட்டு ஆக்ஷன்லேயே காட்டுறாரு, கையில் காட்டி உட்கார சொல்கிறாரு. சலீம் இஸ் செட் ஜென்ட்லி சூன் ஐ வில் பி த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். இந்த டாபிக் என்னென்னா லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் தான் லெசன் நேம். அதை சொல்ல கூடி சீக்கிரம் நான் தான் வந்து இந்த கோயில் சிலை பண்ணுற லாஸ்ட் ஸ்டோன் கார்வராக இருக்க போகிறேன். ஆல் தி அதர்ஸ் வுட் ஹவ் கான் டு ஆக்ரா. என் பையன் முதல் கொண்டு எல்லாரும் ஆக்ராவுக்கு போயிட்டாங்க. தே ஆர் டேர்னிங் அவுட் சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ். ஆனால் அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு இங்கே சர்வீஸாக பண்ணுறதை விட்டுட்டு அங்கே காசுக்காக சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ், ஆஷ் ட்ரேஸ் இதெல்லாம் தான் டசன் கணக்கில் அப்போ மாஸ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு போனால அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணி வெளியே அனுப்புகிறதா இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய காசு வரும். தே ஆர் மேக்கிங் மணி பட் தே பிட்ரே அவர் ஸ்கில். ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஸ்கில்லையே அவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷனை வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்போத்துலேருந்தோ அவங்க கற்றுக்கிட்டதை வந்து விற்றுக்கிட்டு அவங்க சிம்பிளாக இப்போ வந்து காசுக்காக கேண்டில் ஸ்டாண்டையும் பேப்பர் வெயிட்டையும் ஆஸ்ட்ரேஸையும் பண்ணிகிட்ருக்காங்க டசன் கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். நவ் கோபால் ஹஸ் ஆல்சோ கான். இப்போது இந்த வயசானவரோட பையன் பேர் வந்து கோபால், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வயசானவருக்கு பேர் இல்லை, பையன் பேர் கோபால். சலீம்ன்றவன் வந்து அங்கே வேலை செய்கிறவன். உடனே பேசுகிறாரு அந்த சலீம் கிட்ட. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட் ஐ வில் டூ இட் சலீம், ஐ நோ யூ வில் மாஸ்டர் ஜி. உடனே சலீம் வந்து ஜென்ட்லாக சொல்ல, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல யூ வில் மேக் மெனி மோர். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிலையை வந்து நீங்கள் வந்து செய்வீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சலீம் என்ற பையன். த ஓல்ட் மேன் லுக்ட் அட் த ஆர்ஃபன் பாய் ஹூ ஹட் கம் டு ஒர்க் ஃபார் ஹிம் 5 years ago. அப்படியே பார்க்குற அந்த பையனை, அனாதை தான் அந்த பையன். அவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருக்கான் இங்கே. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து ட்ரென்ச்சுடுன்னா ஒரு மாதிரி நனைஞ்சு போயிட்டு, ஓகேவா, ட்ரென்ச்சுடுன்னா நனைஞ்சு போயிட்டு வர்றது, மழையில் நனைஞ்சு அவன் துணியெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருந்துச்சு. ஹி ஹேட் பெக்டு ஃபார் ஷெல்டர் டியூரிங் மான்சூன் ஸ்டார்ம். மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அண்ட் ஸ்டேட் ஆன் டு ஒர்க். அதுக்கப்புறம் அந்த டைம்லேருந்து இந்த 5 வருஷம் வரைக்கும் கூட தான் இருந்திருக்கான். ஃபார் த ஓல்டு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். அவருக்கு வந்து இந்த டீ கொடுக்கறது, அவர் சொல்கிற சின்ன சின்ன வேலை செய்கிறது, அந்த மாதிரி கூடயே இருந்திருக்கான் ஹெல்ப்பாக. ஹி ஹட் க்ரோன் டால் அண்ட் ஸ்ட்ராங். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். த ஓல்ட் மேன் நியூ. ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா சொந்த பையனே போயிட்டான், இவனும் எத்தனை நாள் இருப்பான்னு தெரியாது. த ஓல்ட் மேன் நியூ தட் சலீம் டூ வுட் லீவ் ஹிம் ஒன் டே. இவனும் ஒரு நாள் நம்மளை விட்டு போவான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஹி ஷுக் ஹிஸ் ஹெட். மை ஸ்ட்ரென்த் இஸ் வேனிங். ஆமாம் நான் பண்ணணும், அதான் நீங்கள் இன்னும் நிறைய செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சலீம் சொன்னாலும் அதுக்கு சொல்கிறார், ஆமாம் நான் பண்ணுவேன், ஆனால் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் வந்து வேனிங்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. வேனிங்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஐ காண்ட் ஒர்க் வித் சிசல் லைக் ஐ யூஸ் டு.
முன்னாடி வந்து யங்காக இருக்கும்போது நம்ம உள்ளே பிடிச்சி செதுக்கிறதுக்கும் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அந்த கை காலில் நடுங்கும்ல, ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வராது. அதான் சொல்கிறாரு, ஐ காண்ட் ஒர்க் வித் சிசல் லைக் ஐ யூஸ் டு. நான் முன்னாடி பண்ண மாதிரி இப்போ என்னால் பண்ண முடியாது. காவிங் டேக்ஸ் டூ லாங். அதே மாதிரி நம்ம செதுக்கும் போது அந்த மொத்த சிலை வடிவம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு வந்து ரொம்ப நிதானம் பொறுமைலாம் வேணும். தென் he straightened up and said with fresh determination, I'll have to finish this work and surely I will. அப்படியும் சொல்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே இருக்க ஒரு உறுதியான ஒரு டிட்டர்மினேஷன் என்ன சொல்லுதுன்னா, இருந்தாலும் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு என்னால் முடியும், நான் பண்ணுவேன், இந்த வேலையை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார் அவர். உடனே அந்த பையனும் வந்து சொல்கிறான், எஸ் யூ வில். த பாய் ரிப்பீட்டட் ஆஃபரிங் இஸ் மாஸ்டர். நீங்கள் இந்த டீ குடிங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time to prepare dinner. The old man nodded. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இதை கொஞ்சம் குடிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டீயை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மார்க்கெட் போயிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், வந்ததும் நான் உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது த ஓல்ட் மேன் வந்து தலையாட்டுறார் சரின்னு சொல்லிட்டு. த ஓல்ட் மேன் சைட் அண்ட் பிக்ட் அப் த சிசல் அண்ட் ஹேமர். ஒரு பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி அந்த கையில் அந்த உளியையும் சுத்தியலும் கையில் எடுத்துக்கிறார். The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. அவருக்கு வந்து அந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வந்து நேசித்து பண்ணுறாரு. அதனால் வந்து எதுக்காகவும் அவரை மாற்றிக்கல. அவங்க பையன் போனால் கூட திரும்பி அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இஷ்டமாக வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. He loved his work and didn't want to change it for any other in the world. யாருக்காகவும் அதை சேஞ்ச் பண்ணிக்க அவர் விருப்பப்படலை. இப்போ மீனிங்ஸ் பார்க்கலாம். கன்ஜஸ்டட் அப்படின்னா ஓவர் க்ரௌடட், அதான் அந்த ரூமை பார்த்து சொல்லுவான் அவன், கோபாலன்ற பையன். நெக்ஸ்ட்டு கிரண்டட்னா மேட் அ லோ சவுண்ட். இந்த மாதிரி நம்ம காலகாலமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டைம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே அவன் சைடில் சொல்லுவான், அதை தான் சொல்கிறாரு. ஒரு மாதிரி கம்மியான சவுண்டில் சொல்கிறது, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் சொல்கிறது. க்ரௌச்சிங், சிட்டிங் ஆன் ஹீல்ஸ். அந்த ஓல்ட் மேன் வந்து உட்கார்ந்துருக்க பொசிஷனை தான் சொல்கிறாங்க. அந்த சிலை வடிவமைக்கிறதுக்காக க்ரௌச்சிங், சிட்டிங் ஆன் ஹீல்ஸ் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கார், அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷனா ஃபர்ம்னஸ் டு டூ சம்திங். ஒரு உறுதியாக இருக்கிறது, நான் இதை செஞ்சு முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மைன் பர்சன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உறுதியாக இருக்கிறது. Stained by. Which of the two sentences given below convey the following meaning? என்னன்னு பார்க்கலாம். Stained by, mark made on cloths or materials. The whitewashed walls were stained by many monsoons. The walls were made dirty by rains. The monsoon removed the dirt from the walls. இது வந்து ஸ்டெயின்டு தானே சொல்கிறாங்க, அப்படின்னா வந்து டர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரிமூவ்டு வராது, ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ், ஒர்க்கிங் ஃபார் வெரி லிட்டில் மணி, இதுதான் மீனிங்கு. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்க்கலாம். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ். இது யார் சொல்லுவா? கோபால் வந்து அந்த ஓல்ட் மேன் கிட்ட சொல்லுவான். He didn't want to work because he was tired. He didn't want to work as he gets low income. Pittance-na low income னு அர்த்தம். அதே stained by-na dirty, made dirty. ஓகேவா? நெக்ஸ்ட், ashen-na pale. His face was ashen. He looked pale and dull. ashen-na அவன் வந்து டல்லாக பார்க்கறதுக்கு தெரியறான் அவன் பையன் போனதுக்கப்புறம். ட்ரென்ச்டுனா thoroughly wet, நனைஞ்சு வருவான்ல சலீமு, வந்து தானே அடைக்கலம் கேட்பான், அதுதான். இஸ் drenched to the skin. இஸ் thin and skinny, இஸ் thoroughly wet, அதுதான் அர்த்தம். drenched to the skin. டேஸ் அண்ட் வீக்ஸ் வென் பை. இதுக்கப்புறம் இந்த கதை அப்படியே கண்டினியூ ஆகுது. பல நாள் ஆச்சு, வாரம் ஆச்சு. இட் வாஸ் அ மந்த் சின்ஸ் கோபால் ஹேட் லெஃப்ட். அவங்க அப்பா விட்டு கோபால் போய் கரெக்டாக ஒன் மந்த் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபுல்லாக த ஓல்ட் மேன் ஒர்க் டயர்லெஸ்லி. ஆனால் அவர் வந்து சிலையை முடிக்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ டயர்லெஸ்லினா முடிச்சாகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணார். It was all there in the stone, the strong straight shoulders of Krishna, his curved hips, the pointed fingers holding the flute. இது வந்து யாரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட சிலை.
அந்த சிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஸ்டோனில் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஷோல்டரோட சாஃப்ட் கர்வ்டு ஹிப்ஸ், அந்த ஹிப்ஸ் வந்து அழகாக சாஃப்ட் கர்வ்டாக இருக்குது, வளைவாக இருக்குது. இந்த பாயிண்டட் ஃபிங்கர்ஸ் ஹோல்டிங் த ஃப்ளூட், அந்த ஃப்ளூட் பிடிச்சிட்ருக்க இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெலிகேட்லி டு இஸ் லிப்ஸ் செரீன் ஃபேஸ் எட்டர்னலி பியூட்டிஃபுல். செரீன்னா காம், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ். ஓகேவா? he could feel it, he only had to set it free with the chisel. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபினிஷிங் பண்ணுறது தான், அந்த உளியை வச்சு செதுக்குவாங்கள்ல லாஸ்ட்டில், அது பண்ணுறது தான். he didn't feel hunger, அவருக்கு வந்து தாகமாவோ இல்லை பசிக்கோ இல்லவே இல்லை. he was driven by the strong desire to finish the sculpture in time. இவர் வந்து டைமுக்கு முடிக்கணும் அந்த சிலை, அது மட்டும்தான் அவர் மைண்டில் இருந்துச்சு. it was his biggest piece of work, is best. இது வந்து இவரோட ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். it would also be his last, இதுதான் அவரோட கடைசியும் கூட. On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache, his arms felt heavy and his vision blurred. ஆனால் அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் இருக்கார், வயசும் ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஸ்ட்ரென்த் வந்து குறையுது. அந்த சிசலை வச்சு லாஸ்ட் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டே வராரு. ஆனால் அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக அவரோட ஸ்ட்ரென்த்து குறையுது, அவரோட ஷோல்டர்ஸ்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அந்த உளியை பிடிச்சிட்டே இருக்கும்போது செதுக்கும்போது வலிக்கும் ஷோல்டர்ஸ்லாம், அதெல்லாம் வலிக்குது. அவரோட கையும் வந்து ஹெவியாக இருக்குது, அவர் கண் பார்வையும் இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக பிளர்ராக தெரியுது. ஓவர்கம் வித் ஃபியர் he sank to his knees and prayed. The old man prayed lot these days. ஆனாலும் அந்த பயத்தெல்லாம் தவிர்த்து அவர் வந்து திரும்பி முட்டி காலிட்டு அவர் வந்து ப்ரே பண்ணுறாரு, நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. த மாஸ்டர் ஜி, சலீம் வந்து கூப்பிட்றாரு, மாஸ்டர் ஜி யூ ஹேவன் டச்ட் யுவர் ஃபுட் அகெயின், நீங்கள் திரும்பி சாப்பிட்லையா? ப்ளீஸ் ஹாவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ரைஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. யூ ஒன்லி ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் வந்து டிஃபன் கூட ஒரு பால் தான் குடிச்சிங்க, பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல, தயிராச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். யூ லைக் கர்ட், ஐ நோ யூ டூ, உங்களுக்கு தயிர் பிடிக்கும்ல, அட்லீஸ்ட் தயிராச்சும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு சலீம் வந்து மாஸ்டர் கிட்ட. The old man looked up, he whispered, I don't think I'll be able to finish it. If Gopal was here it would be different. He hadn't yet learned to carve the finer details, but in a year or two he would have learned surely. கோபால் இருந்திருந்தால் அவருக்கு அவரே பேசிக்கிறாரு பார்த்துட்டு சலீம் கிட்ட, என்னால் இது முடிக்க முடியுமான்னு தெரியல, ஒரு வேளை இங்கே கோபால் இருந்தேன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போது அவனுக்கு வந்து காவிங்கோட ஃபைனர் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கற்றுக்கல, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 வருஷம் என் கூட இருந்திருந்தால் அவன் வந்து கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது சலீம் வந்து சைலண்ட்டாக இருக்கார். he felt silent. it was the features and hands that gave him trouble. there was something missing in his figures, that something which can't be thought. உடனே அவர் சலீம் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு சொல்கிறாரு, இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆகும், அது வந்து நம்மளுக்கு சொல்லி வந்து புரிய வைக்கிறது இல்லை. இப்போ கோபாலை பற்றி சலீம் பேசுகிறான், அது வந்து ஆள் மனதிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் சம்வேர் டீப் இன்சைட் யூ, அது வந்து உங்களுக்குள்ளே இருந்து வந்தால் தான் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃப்ரம் டீப் இன்சைட் ஹியர் அண்ட் ஹி பாயிண்டட் டு ஹிஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஹார்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு, இங்கேருந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். The old man looked at the boy surprised. He saw him blush and turn his face away. உடனே ஓல்ட் மேன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாரு, ஈவன் இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே அந்த பையன் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு திரும்பிடுறாரு. You are right, Salim, you are right. And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. ஒரு வேளை உனக்கு வந்து இல்லைன்னா நீ வந்து உனக்கு வந்து இருக்கணும், மீன்ஸ் அந்த ஆள் மனசில் வந்து நீ நினச்சாதான் உனக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், சிலைக்கு ஃபுல்லாக வடிவமைக்கிறது, அந்த உயிர் கொடுக்க முடியும். ஒரு வேளை அது உன்னால் முடியலன்னா பெட்டர் நீ ஆக்ராக்கு போயிட்டு அந்த டூரிஸ்ட்லாம் வருவாங்கள்ல அவங்களுக்கு நீ ஆஸ்ட்ரேஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தென் த ஓல்ட் மேன் காஃப்ட் பெயின்ஃபுல்லி, அது சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து இருமுறாரு. அண்ட் ரீச்ட் ஃபார் இஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர்,
உடனே சலீம் வந்து ஈட் மாஸ்டர் ஜி ஹீட் எவ்ரி திங் வில் பி ஆல்ரெடி, நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆஃப்டர் he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to the rest on the pedestal. என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பி அவர் அந்த கையில் வந்து சுத்தியிலையும் உள்ளியும் எடுத்துகிட்டு வேலை பண்ணுறாரு. அதுவும் வந்து லேட் நைட் ஆகிடுச்சு. அப்பயும் அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். இந்த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் த மார்னிங் ஃபுல் நைட் பண்ணியிருக்கார் போல் தூங்காமல். காலங்காத்தால் என்ன ஆகுதுன்னா, அவர் கையிலேருந்து அந்த உளி வந்து கீழே விழுது, சுற்றிலும் கீழே விழுந்துருது. அவரோட வயசானவரில் அந்த ஓல்ட் பாடி வந்து அப்படியே வந்து விழுறாரு. அந்த சிலை முன்னாடி அப்படியே அந்த கிருஷ்ணரோட இந்த ஃபோர்ஹெட் இங்கே பார்த்தீங்கல்ல, இப்படி உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, அப்படியே விழுந்துடுறாரு, அந்த ஃபோர்ஹெட் மேலேயே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அதான் சொல்கிறாங்க, his forehead struck Krishna's flute and slid down to the statue to the rest on the pedestal. கீழே விழுது. Hey Ram, he muttered and sank into a comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom covered by a light cotton blanket. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக முடிச்சுட்டு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அவர் வந்து டயர்டாகிட்டு ரெண்டுத்தையும் சுற்றிலையும் உள்ளியும் கீழே போட்டு விழுறாரு. கிருஷ்ணர் மேலேயே விழுந்துடுறாரு, இந்த ஃபோர்ஹெட் மேலே. ஹே ராம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னா, ஒரு பெட்ரூமில் அந்த கட்டில் மேலே படுத்துட்ருக்காரு. ஒரு லைட் காட்டன் பிளாங்கெட் வச்சு மூடி இருக்காங்க அவரை. சரின்னா காம், அந்த கிருஷ்ணனோட மூஞ்சி பார்க்கறதுக்கு காமாக இருக்குது அந்த சிலையில். பிளட்னா பிகம் அன்கிளியர், ப்ளஷ்னா ஷோ சைனு. இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இதில் என்ன பார்த்தோன்னா, அவர் வந்து அந்த கையில் இருக்கிறது கீழே போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து கட்டிலில் படுக்க வச்சுருப்பாங்க, ஒரு பிளாங்கெட் ஒன்று போற்றி, ஓகேவா, லைட் பிளாங்கெட், காட்டன் பிளாங்கெட் போற்றி. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து செதுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து தாத்தா வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃப்ரம் த ஒர்க் ஷாப் த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிஷல் ரீச் his ears. அவர் அங்கே படுத்துட்டு இருக்காருல, அங்கேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, அந்த செதுக்குற சவுண்டு. உடனே வந்து ஒரு வேளை என் காதுக்கு தப்பாக கேட்குதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் வராரு. நோ, he could hear it. திரும்பி கேட்குது. உடனே த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் ஆன் த டாப் ஆஃப் த சிசல், அந்த உள்ளி மேலே ஒரு பெரிய சுத்தியல் வந்து அடிக்கிற சவுண்ட் திரும்பி கேட்குது. உடனே அவருக்கு வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, தான் பையன் தான் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். கோபால் ஹேட் ரிட்டன், யூ வுட் ஹெல்ப் ஹிம். சரி, அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், இந்த சிலையை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் நடக்க முடியாமல் ஸ்டம்பிள்டுனா ஒரு மாதிரி லாஸ்ட் பேலன்ஸ். ஏன்னா அப்போ தான் எழுந்துக்கிறார். அவர் எழுந்துட்டு வரதுனால ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் நடந்து வராரு. ஸ்டம்பிள் டு his feet and crossed the small room and reached the door. அந்த டோர் வழியாக வந்துடுற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாருல, அதுதான் சொல்கிறாங்க. உடனே பார்க்கும்போது கோபால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. he was about to shout when the words froze on his lip. கரெக்டாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால்னு கத்த வரும்போது திடீர்னு வந்து no, he wanted to cry out, stop the work, but he couldn't move. Shock had immobilized him. அந்த தாத்தா வந்து கோபால்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டு நிறுத்து, அந்த ஒர்க்கை நிறுத்து அப்படின்றாரு. உடனே வந்து அந்த ஷாக் வந்து ஹேட் இம்மொபிலைஸ்டுனா அதோட மீனிங் வந்து ஸ்டாப்டு ஃப்ரம் மூவிங். ஐயோ வந்துட்டாங்க கத்துறாங்க அப்படின்னே அப்படியே அந்த ஷாக்லேயே கம்முன்னு ஆகிடுறது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல். he stood staring at the back of the young stone carver working on the face of the. அதுவும் அவங்க அந்த சின்ன பையன் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறான்னா அந்த சிலையோட முகத்தில் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கா. இப்போது on the eyebrows arcing over a pair of fine eyes, அந்த கண் கிட்ட அந்த ஐப்ரோஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. but it wasn't a son sitting cross-legged before the biggest statue he had ever carved. it was Salim, his servant. அது ஆனால் வந்து அவருக்கு தெரியுது கொஞ்சம் கிட்ட வர அது வந்து அவனோட பையன் இல்லை, கோபால் இல்லை. இந்த மாதிரி வந்து பவ்யமாக வந்து கிராஸ் லெக்டுனா ஒரு மாதிரி கிராஸ் லெக்னா சப்பலாங்கால் போட்டு அந்த மாதிரி உட்காந்து அந்த அவ்வளோ பெரிய சிலை முன்னாடி காவ் பண்ணுறது
பையன் இல்லை அப்படின்னு தெரியுது. அது வந்து அவரோட சலீம் தான், சர்வெண்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். த ஓல்ட் மேன் அப்படியே ஒரு ஸ்டன்னாக பார்க்குறாரு, அப்படியே ஷாக்கிங்காக. த ஃபஸ்ட் வேவ் ஆஃப் ஷாக், ஃபியர் அண்ட் ஆங்கர் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஷாக்கு ப்ளஸ் பயம், ஒரு கோவம் எல்லாமே சேர்ந்து பார்க்குறாரு. கிவ் வே டு அ ஃபீலிங் ஆஃப் கிரேட் ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ். உடனே ஹே ராம், த ஓல்ட் மேன் விஸ்பர்டு, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. அண்ட் டாட்டர்ட் ஓவர் டு த பாய். டாட்டர்ட் ஓவர்னா மூட் அன்ஸ்டெடிலி வே, ஒரு ஸ்டெடினஸ் இல்லாமல் பக்கத்தில் வந்து கேட்குறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ட்ராப்பிங் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் ஷோல்டர் இஸ் செட் சாஃப்ட்லி சலீம். மெதுவாக அப்படியே பக்கத்தில் வந்து அவன் ஷோல்டர் மேலே கை வச்சு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சலீம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே த ஸ்டார்டில்டு பாய் turned and looked up at his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. ஒரு மாதிரி பதட்டமாக எழுந்துக்கிறான் பையன். பார்த்துட்டு சலீம் சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து பக்கத்தில் வந்து கூப்பிட்டோன்னே பதட்டமாக எழுந்துக்கிறான். அவன் கையில் வந்து சுத்தியலும் உள்ளியும் இருந்தது. சலீம், த ஓல்ட் மேன் சர்ச்டு ஃபார் வேர்ட்ஸ். அவருக்கு வந்து வார்த்தையே வரல. ஐ வாண்டட் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் உடனே வந்து சொல்கிறான். ஒரு மாதிரி திக்கி தன்றி சொல்கிறான். உடனே ஐ லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர்ஜி. நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி பவ்யமாக கேட்குறான். ஐ ஹாவ் ப்ராக்டிஸ் சீக்ரெட்லி. உங்களுக்கு தெரியாமல் நான் வந்து 2 வருஷமாக குவாரியில் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ளீஸ் டெல் மீ ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்டட் டு பிகம் அ ஸ்கல்ப்டர் லைக் யூ. அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவனே வந்து கேட்குறான், அந்த மாதிரி உங்களை மாதிரி எனக்கு வந்து சிலை வடிவமைக்கணும், சிற்பி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கேட்குறான். உடனே ஐ நோ தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் ஐ வுட் லைக் டு டூ மோர். இதை தவிர இந்த வேர்ல்டில் எனக்கு வேறு எதுவும் வந்து எனக்கு பெருசு இல்லை, நான் கற்றுக்கணும். தெர் இஸ் நத்திங் இன் லைஃப் தட் ஐ குட் டூ பெட்டர். அதே மாதிரி எனக்கு இதுதான் வரும், இதில் தான் நான் நல்லா பண்ணுவேன். ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டோன் கார்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வில் யூ ப்ளீஸ் டீச் மீ மாஸ்டர்ஜி கேட்குறான். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. த ஓல்ட் மேன் புல்ட் த பாய்ஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் விஸ்பர்ட், தெர் இஸ் நத்திங் ஐ கேன் டீச் யூ மை சன் பேட்டா. பேட்டானா சன். கோ அஹெட், யூ ஹாவ் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் யுவர் ஹார்ட். அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்லாம் இன்னும் 2 வருஷம் என் கூட இருந்திருந்தானா என் பையன் கற்றுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனசுலேருந்து வரணும் அந்த பர்ஃபெக்ஷன்லான்னு சொல்லியிருப்பான். ஸோ அவரோட ஒர்க்கை பார்த்து இவ்வளோ நேரம் அந்த கண்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல, அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறார், அந்த பையனை வந்து அணைச்சிக்கிட்டு ஷோல்டர்கிட்ட, உன் கையில் ஆல்ரெடி அந்த திறமை இருக்குது, உன் கையிலையும் உன்னோட மனசுலையும் வந்து நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், உனக்கு இருக்குது. ஐ நோ யூ வில் பி த ஒன் ஆஃப் த country's finest stone carver. நீ வந்து பெஸ்ட் ஸ்டோன் கார்வராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவருக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு, இந்த பையன்கிட்ட இவ்வளோ டேலண்டான்னு பார்த்துட்டு, நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கா அப்படின்ற ஒரு திருப்தியோட கதையை முடிக்கிறாங்க. சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் தான் எழுதியிருக்காரு. சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் எழுதியிருக்காரு. இது லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். அதுவும் எஸ் தான், இதுவும் வந்து எஸ் தான். சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் சிற்பின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் எழுதுனது இந்த கதையை. சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் வந்து யாருன்னா இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜினை சேர்ந்த இந்தியன் ஆத்தர். அவங்க வந்து பொண்ணு. ஷீஸ் அ மல்டிஃபெஸ்டட் ஆர்டிஸ்ட், ரைட்டர், ஸ்கல்ப்டர் அண்ட் அன் இல்லுஸ்ட்ரேட்டர். அவங்களும் வந்து சிற்பி, எழுதுவாங்க, அப்புறம் பெயிண்ட் பண்ணுவாங்க, இல்லுஸ்ட்ரேட்டர், கதையெல்லாம் வந்து சொல்கிறது. ஆஸ் அ ரைட்டர் ஷி ஹாஸ் ரிட்டன் ஓவர் 25 books ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ். எல்லா வயசில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்காகவும் 25 books வந்து எழுதியிருக்காங்க அவங்க. ஸோ இதில் பார்க்கலாம். ஹூ லிசன் டு த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிசல். யார் வந்து லிசன் பண்ணாங்கன்னா தாத்தா, அந்த ஓல்ட் மேன் தான் லிசன் பண்ணுவார். ஹூ வாஸ் ஒர்க்கிங் வித் த ஹேமர் அண்ட் சிசல். யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா? சலீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஹூ வாஸ் ஸ்டாரிங். ஹூ வாஸ் த யங் ஸ்டோன் கார்வர் வந்து யாருன்னா சலீம் தான். வாட் வாஸ் ஈ ஒர்க்கிங் ஆன்னா அந்த கடவுளோட ஃபேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கிருஷ்ணரோட ஃபேஸில் மெயினாக அந்த ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் ஸ்டாரிங்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் மேன் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. யாரோ வந்து வடிவமைக்கிறாங்க, யாருன்னு வந்து எட்டி பார்த்துட்ருப்பார். ஸோ இதோட கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை யார் எழுதுனதுன்னா சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ். அவங்க வந்து ஜெர்மன் ஆரிஜினை சேர்ந்தவங்க. அவங்களும் வந்து சிற்பி, எழுதுவாங்க. அதுவும் 25 books கிட்ட எழுதியிருக்காங்க. சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ்க்கு, ஆர்டிஸ்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.